ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க அசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, எஸ் அருண் வந்துட்டு நம்மளோட இன்ஸ்பெக்டர் இவர் நம்ம டிராஃபிக் போலீஸ் அருண் இருக்கார் இல்லையா, அவர் போய் ஒரு கடையில் அவரே பாவம் வேலை இல்லாமல் இருக்கார் இல்லையா, தேங்காய் வாங்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் முத்து பார்த்துட்டு அடடா நம்ம ஆள் மாட்டிக்கிட்டார் இல்லையா, இந்த மோதலுக்கு பின் காதல் வாங்கலையா, அது யாருக்கு நடக்குதோ இல்லையோ நம்ம அருணுக்கும் முத்துக்கும் நல்லா நடக்க போகுதுன்றது மட்டும் புரியுது. ஏன்னா பார்க்கும்போதெல்லாம் கடிச்சிக்கிறானுங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. பட் கூட சீக்கிரத்தில் ஒரே வீட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இல்லையா, அந்த ஒரு கோஆர்டினேஷன்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சண்டைகளை பார்ப்போம். இதை பார்த்ததுமே முத்து அடடா போய் வம்பு இழுப்போம் அப்படின்ட்டு, அண்ணன் கீரை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அருண் எந்த கடையில் பொருள் வாங்கிட்டு இருக்காரோ அங்கே இவரும் போய் கீரை கேட்குறாரு. கீரைலாம் இல்லை தம்பி, ஆனால் கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது தம்பி, நல்லா சாப்பிட்டா ஞாபக சக்தி எல்லாம் இருக்கும் தம்பி அப்படின்போது, ஓ ஞாபக சக்தி ஜாஸ்தி ஆகுமா, ஆனால் யாருக்கும் நம்ம செஞ்ச செய்கையெல்லாம் மறக்க முடியாது, நம்ம அப்படி செஞ்சு விட்டுட்டோம்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கலாய்க்கிறாரு. ஸோ அருணுக்கு தெரியுது தன்னை தான் அவன் வந்து கலாய்க்கிறான் அப்படின்ட்டு. ஏய் என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்போது, தெரியுமே வேலையே இல்லாத போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கலாய்க்கிறாரு. ஸோ அவருக்கு அருணுக்கு கோபம் வருது. ரொம்ப ஓவராக பேசாத, நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்போது, சார் நீங்கள் சாதாரண ஆளுன்னு நினச்சி என்னை பேசுனீங்க, ஆனால் அந்த சாதாரண ஆள் உங்களுக்கு எப்படி செஞ்சு ஆப்பு வச்சேன்றதை பார்த்தீங்க இல்லையா, அப்படி தான் சார் இந்த குறிஞ்சி பூன்றது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருமா, ஆனால் கீரை தினம் கிடைக்கும், ஆனால் நமக்கு தினம் கிடைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வேலையில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் சாதாரண ஆள் நினச்சா உங்களை எப்படி வேணாலும் காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அவரும் கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கார். ஒரு பாயிண்டில் நம்மளோட அருணால சமாளிக்க முடியல, சட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டே என்னடா ஓவரா பண்ணுற அப்படின்னு சட்டையை பிடிச்சதும் நம்ம முத்துக்கு கோபம் வந்துருச்சு. ஏய் கையெடு அப்படின்போது மரியாதையாக பேசுன்றாரு அருண். இங்கே பார் உன்னோட பதவிக்கு தான் மரியாதை கொடுக்க முடியும், இப்போ நீ அதில் கூட இல்லை, உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுன்றாரு. பட் அருண் எடுக்கலன்னதுமே நம்ம முத்து அப்படியே ஃபோர்ஸாக அவரோட கையை தட்டி விட்டுறாரு. ஸோ அருண் அப்படியே ஸ்லிப் ஆகி விழ போகும்போது பிடிக்கலான்னு அருண் அவன் முத்து வராரு. அருண் விழ போகிறானே பிடிக்கலாம் அப்படின்னு வரும்போது சட்டையை மட்டும் ஷர்ட்டில் பாக்கெட்டை மட்டும் தான் பிடிக்கிறாரு. ஸோ பாக்கெட்டை பிடிக்கும்போது பிடிக்க முடியல. ஸோ பாக்கெட்டு அப்படியே கிழிஞ்சிருச்சு. சுற்றி இருக்கவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அருணுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக போயிடுச்சு. எல்லாரும் முன்னாடியும் நம்ம சட்டையை கிழிச்சிட்டு அப்படின்ற கோபத்தில் சண்டையில் கிளியாத சட்டை எங்கன்ற மாதிரி சட்டையை கிழிச்சிட்டாரு. நம்மளோட முத்துவும் சண்டையில் சட்டை கிளிய தான் செய்யும், ஆக்சுவலி உன்னை பிடிக்க தான் வந்தேன், பட் ஸ்லிப் ஆயிடுச்சு, இனிமேல் பார்த்து நடந்துக்கப்பா அப்படின்ட்டு கிளம்பிட்டார். அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம முத்து சாப்பிட உட்காந்துருக்காரு, அருணாச்சலம் அவரும் சாப்பிட உட்காந்துருக்காரு. நம்மளோட மீனா ரொம்ப டேஸ்ட்டாக வடகரி செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்போது 3 இட்லி சாப்பிட்ற நம்ம அருணாச்சலம் இந்த தடவை 4 இட்லியாக சாப்பிட்டுட்ருக்காரு. அதை பார்த்த விஜய் வந்துட்டு, ஏய் எதுக்கடி இவ்வளோ வச்சிருக்கிற அப்படின் போது நம்ம முத்து கேட்குறாரு, சாப்பிட்ற மனுஷனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின் போது அருணாச்சலம் சொல்கிறார், இல்லைப்பா உன் வயசில் நல்லா சாப்பிடலாம், ஆனால் வயசானதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, கம்மி பண்ணிக்கணும், அது கூட ஒரு அன்பு தான், உங்கள் அம்மா என் மேலே இருக்கிற அன்பில் தான் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி இதுதான் நீ செஞ்சுருக்கியா அப்படின்னு நம்மளோட விஜயா கேட்கும்போது, ஆமாத்த இட்லி வடகரி தான் செஞ்சுருக்கேன் அப்படின்போது, இங்கே பார் நான் டயட் இருக்கணும், நான் உடம்பை குறைக்க போகிறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், வேறு ஏதாவது தொட்டுக்க வச்சிருக்கியா அப்படின்போது, வேறு ஒன்றும் இல்லை, என்ன வேணால் தொட்டுக்கிட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி அருணாச்சலம் கலாய்ச்சிட்டு இருந்தார். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் போய் பிளாக் டீ குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்றைக்கி சாப்பிடவே மாட்டேன், ஏன்னா வடகரி இருக்குது, நான் வெயிட் போடுறேன், ஆல்ரெடி வந்துட்டு அவங்க சிந்தாமணிகிட்ட சொன்னாங்களே வெயிட்டை குறைக்க போகிறேன்ட்டு, அதனால நான் வெயிட்டை குறைக்க போகிறேன், எனக்கு இது வேண்டாம், நான் போய் பிளாக் டீ குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போன அம்மா வாசம் வடகரி வாசத்தை தாங்க முடியலாம, இந்த ஒரு அந்த என்ன சூரியவம்சம் படத்துல மரவள்ளி கிழங்க திருடி சாப்பிட்டு ஓடி போன வம்சம் தானடா உங்களுதுன்ற மாதிரி கிச்சனுக்குள்ளே உட்காந்து யாருக்கும் தெரியாமல் மூச்சுக்குன்னு அந்த இட்லியை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இட்லி வடகரியும் வச்சு அப்படியே ஆக்சுவலி அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. விஜயா வந்துட்டு எனக்கு பார்க்க அப்படியே ரசகுல்லா மாதிரி இருக்கும், க்யூட்டாக. அந்த ரசகுல்லா க்யூட்டாக பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ அழகழகாக அதை உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக நம்ம மனோஜ் இந்த நேரம் வந்துடுறாரு. அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு வந்துட்டு, அம்மா அப்படின்போது, என்னம்மா நீ சாப்பிடுன்னு கேட்குறோமோ அவன் மண்டையிலே கொட்டி, டே ஷூ அமைதியாக இருடா அப்படின்னு, என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கேன் போது, சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு, அதுக்கு நீ அங்கேயே உட்காந்து சாப்பிட்ருக்கலாம்லம்மா அப்படின்போது, சும்மா இரு, அங்கே நான் வந்து டயட் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் வாசம் பயங்கரமாக இருந்துச்சு, அதான் நான் சாப்பிட்டுட்டேன், இது யார்கிட்டையும் சொல்லிடாதடா, உன் பொண்டாட்டி கூட சொல்லிடாதடா, அவளும் சிரிப்பா, யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுதான் அருணாச்சலம் இருந்துட்டு அவரும் சாப்பிட்டுட்டு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ நம்மளோட இவங்களுக்கு ஒரே நம்மளோட ரோஹிணிக்கு ஐயோ இன்றைக்கி அவன் ஸ்கூலுக்கு போகிறான், ஏன்னா மீட்டிங் வேறு இருக்கு இல்லையா, மாமா இன்றைக்கே மாமா ஸ்கூல் போகிறீங்க அப்படின் போது இல்லைம்மா இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது அதுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு அருணாச்சலம் சொல்கிறாரு. அப்போ நம்ம முத்து சொல்கிறாரு, அப்பா இருங்க நாங்களே உங்களை ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு வந்துட்டு மீனா கிட்ட சொல்கிறாரு, இன்றைக்கி எப்படினாலும் கிறிஷு அங்கே வருவான், மீட்டிங்ன்றனால அவங்க பாட்டி வருவாங்க, நம்ம கிறிஷு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்றாங்க. சரின்னு இவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஸோ அருணாச்சலத்தை ட்ராப் பண்ணிவிட்டு அருணாச்சலம் சொல்கிறாரு, நான் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நானே வந்துடுறேன்டா, நீ வேலை இருந்தால் பாருடான் போது எந்த ஒரு வேலையும் இல்லை, பக்கத்தில் கோவிலுக்கு போக வேண்டியதான் வேலை இருக்குது, மீனாவை கோவில் கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு போயிட்டு நான் உடனே வந்துடுறேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்றாங்க. ஸோ இவங்க அவர் உள்ளே போயிட்டார், அருணாச்சலம் போயிட்டாரு. அண்ட் அடுத்ததாக பார்த்தா கிறிஷும் அவங்க பாட்டியும் வராங்க. இவங்க அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்ததுமே நம்மளோட முத்து மீனா 2 பேரும் ஓடி போய் அம்மா எப்படி இருக்கீங்க, கிறிஷ் எப்படிடா இருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு, இன்றைக்கி என்னம்மா மீட்டிங் இருக்குது, கிறிஷோட அம்மா வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இவங்க உடனே அந்த பையன் முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்றதுக்காக கிறிஷோட பாட்டி இருந்து கிறிஷ் நீ கிளாஸ்க்கு போ அப்படின்னு அவரை துரத்தி விட்டுட்டு இவங்க பேசுகிறாங்க. அப்போ நம்ம மீனா கேட்குறாங்க, அம்மா நீங்கள் வந்துட்டு ஊருக்கு போயிட்டீங்க, அதுக்கப்புறம் எங்ககிட்ட சரியாக பேசவே இல்லை, ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க, அவங்க அம்மா வந்திருக்காங்களா, கிறிஷோட அம்மா வந்திருக்காங்களா, ஃபாரினில் இருக்காங்க நீங்களே வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இவங்ககிட்ட பேசினா நம்ம உண்மையெல்லாம் உளர வேண்டியது வந்துருமே அப்படின்றதுக்காக கிறிஷோட பாட்டி இருந்துட்டு ஐயோ மறந்துட்டேன், அவங்க கிளாஸ் மிஸ் கிட்ட வேறு நான் பேச வேண்டியது இருக்குது, நான் போயிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு டவுட்டாக இருக்குது நம்ம மீனாக்கு, நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், ஆனால் நம்மக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க அப்படின்னா ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம நம்ம முத்து இருந்துட்டு அதெல்லாம் இல்லை மிஸ்கிட்ட பேசணும்னு போயிருக்காங்க, சரி நீ விடு அப்படின்றாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே நம்ம கேடி ரோஹிணி அந்த காலத்துலலாம் மறு வச்சா மறு இல்லைன்னா ஹீரோன்னு வாங்கலையா, அந்த மாதிரி ஒரு விக்கை தலையில் மாட்டிக்கிட்டு கன்றாவியாக ஒரு விக்கை மாட்டிக்கிட்டு இவங்க வித்யா வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ வித்யா கேட்குறாங்க, இதெல்லாம் பல காலத்து டெக்னிக், இதை வச்சு என்னடி பண்ண போகிறேன் அப்படின் போது, இதெல்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா எங்கள் மாமனாருக்கு எனக்கு தெரியாது இல்லையா அப்படின்போது, ஆமாம் உங்கள் மாமனாருக்கு இதை விக்கை போட்டால் நீ தெரியாதுன்னு வச்சுக்கோ, வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவரல அப்படின்போது, வாய்ஸை டப்பிங் கொடுக்க போகிறதே நீ தான் அப்படின்னு, என்னடி சொல்கிறேன் போது, இங்கே பார் ஆடியோவில் வீடியோவில் நான் தெரிவேன், ஆனால் ஆடியோ பேசுறது உன்னோட வாய்ஸாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் மாஸ்க்கும் போட்டிருக்காங்க, ஒரு சன்கிளாஸ் போட்டிருக்காங்க, ப்ளஸ் அவங்களோட விக்கு வச்சுருக்காங்க, மாஸ்க்கும் போட்டிருக்காங்க. ஸோ ரோஹிணியோட கண்ணு கூட ஒழுங்காக அங்கே தெரியாது யாருக்குமே. ஸோ ரோஹிணின்றது கண்டுபிடிக்க முடியாதுன்றதுக்காக ரோஹிணி இந்த செட்டப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூலோட அட்மாஸ்பியரை காமிக்கிறாங்க. ஸ்கூலில் பார்த்தா இவங்க கிறிஷோட பாட்டியை பார்த்துமே மிஸ் கேட்குறாங்க, நீங்கள் தானம்மா வீடியோ கால் பண்ணுவாங்க உங்கள் பொண்ணுன்னு சொன்னீங்க, இன்றைக்கி பேசிடுவாங்களான்னு பேசுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. நான் கூட வீடியோ கால்னால் ஏதோ ஃபோனில் வீடியோ கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ ஆடிட்டோரியமில் உட்காந்துருக்க மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கு ப்ரொஜெக்டரில் வச்சு காமிக்கிற மாதிரி இருக்குது அந்த வீடியோ கால். ஓகே கால் கனெக்ட் ஆகுது, இவங்க ரோஹிணி வந்துடுறாங்க. அப்போ மிஸ் கேட்குறாங்க அவங்களோட மேடம், என்னங்க இது மாஸ்க்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்போது, இல்லை எங்கள் ஊரில் இப்படி தான் மேடம் மாஸ்க்லாம் போடணும் அப்படின்றாங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, ஏன்னா சன்கிளாஸ் போட்டிருக்காங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க, சுத்தமாக முகமே தெரியல. நம்ம கிறிஷே சொல்கிறாரு, அம்மா பாட்டி இது அம்மா தானா, குரலை கேட்டால் அம்மா குரல் மாதிரி இல்லை, ஏன்னா வாய்ஸ் கொடுக்குறது வித்யாவோட வாய்ஸ், அம்மா வாய்ஸ் மாதிரியே இல்லை அப்படின்போது அவங்க அம்மா சும்மா இருறா, அவங்க பாட்டி இருந்துட்டு சும்மா இருடா மிஸ்ஸு பார்த்துட்டு இருக்காங்க சும்மா இருறா அப்படின்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க எப்போதும் போல் பையன் நல்லா படிக்கிறான், ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணுறான், இந்த மாதிரி பேசும்போது எல்லாத்துக்கும் வித்யா வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அருணாச்சலத்துக்கு ஏதோ தப்பாக இருக்கே, ரோஹிணி அவங்க கிறிஷ் விஷயத்தில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அவங்க அம்மா வீடியோ காலில் கூட ஏன் மாஸ்க் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க, சம்திங் ராங்காக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.